அன்பு நேயர்களே வணக்கம். வர வியாழக்கிழமை மாசி மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மாசி மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னா நம்ம யாரு நம்முடைய நினைவுக்கு வருவார்கள் அப்படின்னு சொன்னால் ராமானுஜருடைய குரு. ராமானுஜருக்கு 5 குரு நமக்கு தெரியும். ஆனால் இவர் காஞ்சிபுரத்தில் இருந்து இவருடைய வாழ்க்கையையே மாற்றி அமைத்த குரு. அதுவும் யார்கிட்ட கேட்டு? காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட கேட்டு 6 வார்த்தைகள். நம்முடைய சம்பிரதாயத்தில் வைஷ்ணவத்தினுடைய உயிர் நாடி இந்த 6 வார்த்தைகள். அந்த 6 வார்த்தைகளை பெருமாள்கிட்டையே கேட்டு இவருக்கு சொல்லி வழி நடத்தியவர் அவர்தான் திருக்கச்சி நம்பிகள். ரொம்ப அழகா அவருடைய ஸ்லோகம் சொல்லுகிறது. கும்பே மிருக சிரோத்பூதம் யாமுனாரிய பதாஷ்டிதம். யாமுனார்னா யார்? ஆளவந்தாருடைய திருவடி சம்பந்தம். தேவராஜ தயாபாத்திரம். தேவராஜன் காஞ்சி பெருமாள். அவருடைய தயைக்கு முழுமையான பாத்திரமானவர். ஸ்ரீ காஞ்சிபூர்ணம் ஆஸ்ரயே. இவருக்கு காஞ்சிபூர்ணம் பேர். இவருக்கு ஒரிஜினல் பேர் பெருமாள் தான் வச்சாருன்னு சொல்லுவாங்க. கஜேந்திர வரதர், கஜேந்திரதாஸ். கஜேந்திரதாஸ்ங்கிறது இவருடைய பெயர். இது யார் வச்சது? பெருமாள் வைக்கிறார். பெருமாளுக்கு அந்த ஸ்தலமே கஜேந்திரகிரி தானே. அஸ்திகிரி. அஸ்திங்கிறது யானை, யானைங்கிறது கஜேந்திரன். அஸ்திகிரி, அஸ்திகிரி அருளாள அப்படின்னு தான் அவருக்கு திருநாமம். அவருக்கு தாஸ்ங்கிறதால கஜேந்திரதாஸ் அப்படின்ட்டு ஒரு பேர் வைக்கிறார். இவருடைய அவதார ஸ்தலம் பூவிருந்தவல்லி. பூந்தவல்லின்னு சொல்லக்கூடிய பூவிருந்தவல்லி. அந்த பூவிருந்தவல்லியில இப்போ உற்சவாதிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 10 நாள் உற்சவம். திருக்கச்சி நம்பிகளுக்கு ரொம்ப அற்புதமான கோயில் பூந்தமல்லி கோயில். ரொம்ப பிரசித்தியான கோயில். அந்த பூந்தமல்லியிலிருந்து அவர் மாலை கட்டிக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போவார். காஞ்சிபுரத்துல பெரிய கைங்கரியங்கள். 5 குரு, இவர் 6வது குரு இது. ஆனா பஞ்சகுருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர வழி நடத்திய இவர்கிட்ட தான் முதல்ல பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கணும்னு நினைச்சார். ஆனா தான் பிறந்த குலத்தின் அடிப்படையில எனக்கு அதை செய்ய முடியாது அப்படின்ட்டு இவர் மறுத்துட்டார். ஆனா காஞ்சி வரதராஜ பெருமானுடைய அறிவுரை பிரகாரம் இவர் ஸ்ரீபூரணர் என்று சொல்லக்கூடிய பெரிய நம்பிகளிடத்திலே ஆசிரியத்து பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய மிச்சம் எச்சில் சேஷம்னு சொல்லுவோம். ஒரு பாகவதனுடைய சேஷம் சேஷமானது அப்படின்ட்டு அந்த சேஷத்தை பெறுவதற்காக ராமானுஜர் எப்படி விரும்பினார். அது அவருடைய தசையில அவர் உயிரோடு இருக்கும்போது விபவ தசைன்னு சொல்லுவோம். அது பெற முடியல. ஆனால் அச்சா தசையிலே அதை இன்னும் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடக்கம், நெய்ச்சியம். முதல்ல தான் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படி என்பதை தெரிந்து கொண்டு கம்பீரமாக இருந்தவர் திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சி நம்பிகளுக்கு அவங்க அப்பா சொத்து பத்தெல்லாம் பிரித்து கொடுத்தாங்க. சகோதரர்களுக்கு சொத்து பத்தெல்லாம். இவர் தன்னுடைய சொத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே பெருமாளுக்கு கொடுத்துட்டார். பெருமாள் கைங்கரியத்தை கொடுத்துட்டார். இப்போ பெருமாளை அண்டி வாழ்ந்தார். பெருமாளை அண்டி வாழ்ந்தாலும் பிராக்டிக்கலாக முடியுமா? அண்டி வாழ்ந்தார். அதுதான் திருக்கச்சி நம்பிகளுடைய மிகப்பெரிய ஏற்றம். பேசும் பெருமாள்னுட்டு காஞ்சி வரதராஜ பெருமாளை சொல்லுவாங்க. சாயங்காலமானா நமக்கு ரொம்ப வேண்டியவர்கிட்ட பேச தூக்கம் வராது இல்லையா? அந்த மாதிரி இந்த திருக்கச்சி நம்பிகள் இடத்துல உரையாட விட்டால் பிராட்டியும் பெருமாளும் ஏகாந்தத்தில். அப்ப இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னா அவர்களுக்கு திருவாரவட்ட கைங்கரியம். திருவாரவட்ட கைங்கரியம்ங்கிறது ரொம்ப விசேஷமான கைங்கரியம். இந்த அத்திகிரி அருளாளருக்கு அப்படிப்பட்ட கைங்கரியங்களை செய்தார். 6 வார்த்தைகள். ரொம்ப மனமுடைந்து இருந்த பொழுது ராமானுஜருக்கு 6 வார்த்தைகள். அந்த 6 வார்த்தைகள் தான் வைணவத்தினுடைய அடிப்படை. அதை தந்தவர் திருக்கச்சி நம்பிகள். யாரிடமிருந்து கேட்டு தந்தாருன்னா பெருமாளிடமிருந்து கேட்டு தந்தார். பெருமாள் சொல்றாரு, அகமேவ பரதத்துவம். என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? நான் தான் பரத. இதையில சொல்றதான் மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சொன்னா இல்லையா? அது அப்படியே சொல்றாரு. அகமேவ பரதத்துவம்.
இந்த தர்சனம் விசிஷ்டாத்வைதம், பேதம் ஏவச்சேங்கிறார். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் இருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்றாரு? எப்படி அடையிறது எம்பெருமானுக்கு? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஒன்று வேணாம். பிரபத்தி சரணாகதி, புகழ் ஒன்றுமில்லாடியேன் அடிக்கீழ் புகுந்தேனே. பிரபத்தி சரி, எப்போ தரும்? இப்போ பிரார்த்த கர்மம் குவிக்கொள்ளும் காலம் குறுகாதோ, தேக அவசானம், தேகம் கழியும் போது முக்தி. சரி, இப்போ சாகும் பொழுது பெருமாளை சொல்லணும் சாஸ்திரம் சொல்லுத, சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டாம். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், சொல்ல வேண்டாம். அப்போதைக்கு எப்போதே சொல்லி வைத்தேன், பெரியாழ்வார் சொல்லிட்டார். சரி, இப்ப யாரை போய் குருவை அடைகிறது? பகவான் வழிகாட்டுவான். ஒரு குருவை அடைகின்ற பொழுது நம்ம சௌரியத்துக்கு போய் அடைஞ்சிட முடியாது. நம்முடைய உள்ளுணர்வு நமக்கு சரியான ஒரு வழிமுறை பெருமாளே வழிகாட்டுவார். அவரை போய் ஆள வந்தார், அவரை போய் பார்க்கணும்ட்டு நினைச்சார், முடியல. இப்ப பஞ்சசம்ஸ்காரம் யாருக்கிட்ட செஞ்சுக்கணும்? ஸ்ரீபூரணர் என்று சொல்லக்கூடிய பெரிய நம்பிகள் இடத்துல செஞ்சுக்கிட்டார். இன்னும் ஒரு விசேஷம் பாருங்க, அவருக்கு ஒரு அதாவது வைஷ்ணவத்துல ஆச்சாரிய அபிமானம், பாகவத அபிமானம் தான் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்றோம். இவரு தீர்த்த கைங்கரியத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு குடியானவன் பார்க்கிறாரு. பார்த்துட்டு டெய்லி இவர் போகும்போது இவர் திருவடி மண் எடுத்து தன்னுடைய சிரசில வச்சுப்பார். அப்போ ஒரு நாள் இவர் பேசுறது ஊருக்கே தெரியும், பெருமாள் கிட்ட பேசுறது. இவர் ஒரு சின்ன விஞ்ஞாபனம் பண்றார். என்ன விஞ்ஞாபனம்னா, நான் இப்படியே இருந்துட வேண்டியதுதானா? இன்னும் எத்தனை பிறவி இருக்கு? இதை கொஞ்சம் பெருமாள் கிட்ட கேட்டு சொல்லும் கிடையாது அப்படின்ட்டு கேட்கும் பொழுது, அதுக்கு என்ன சொல்றேன்னுட்டு பெருமாள் கிட்ட கேட்கிறாரு. பெருமாள் கரெக்டா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஒரு பாகவதனுடைய திருவடியை, தன்னுடைய அந்த மண்ணை சிரசுல பாதத்தூளின்னு சொல்றோம் இல்லையா, அன்பதாள் தூளி, அதை எடுத்து தன்னுடைய சிரசில வைத்துக்கொண்டு அவரை அந்த பாகவதரை அண்டி இருக்கக்கூடிய அவருக்கு மோட்சத்துல என்ன சம்சயம் இருக்கும், என்ன சந்தேகம் இருக்கும்? இந்த பிறவியிலேயே அவருக்கு மோட்சம் உண்டு, போய் சொல்லு அப்படிங்கிறார். இவருக்கு ஒரு நப்பாசு. நம்ம திருவாரவட்ட கைங்கரியம் பண்றோமே, பெருமாள் நம்ம கிட்ட பேசுறாரு, பெருமாள் வாயாலே கேட்போமே தனக்கு முக்தி இருக்கா இல்லையா அப்படின்னுட்டு. உடனே பெருமாள் கிட்ட கேட்கும்போது அது சந்தேகம் தான்ங்கிறார். என்ன சந்தேகங்கிறார்? என்ன இவர் என்னோட திருவடி புகழை எடுத்து வைத்துக் கொண்டவனுக்கு முக்தி இருக்கு, முக்தி எனக்கு முக்தி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சொல்றார், ரைட்டு தான், நீ பரம பாகவதன், பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடியவன் பாகவதன். அந்த பாகவதனுடைய திருவடி வாரத்தை அவன் அண்டி நின்றான், அதனால முக்தி இருக்கு. நீ பகவத் திருவடி வாரத்துலதான் இருக்கிற, பாகவத திருவடி வாரத்துல இல்லையே அப்படிங்கிற. எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. கடகடன்னு ஓடுறார். ஓடி ஒரு வண்டிக்காரனாக இருந்து அந்த பாகவத கைங்கரியத்தையும், ரொம்ப முக்கியம் என்னன்னா, எல்லாம் பகவானை பிடிச்சிப்பாங்க, பாகவதர் விட்டுருவாங்க. வைஷ்ணவத்தினுடைய உயர் நாடி பாகவத அபிமானம், ஆச்சாரிய அபிமானத்துல தான் இருக்கு. அதை எடுத்து சொல்றார். அதை எடுத்து காட்டியவர் திருக்கச்சி நம்பி. அந்த திருக்கச்சி நம்பிகளுடைய அந்த மிருக சீரிஷ நட்சத்திர நாள் வர வியாழக்கிழமை வருது. அவருடைய திருவடி வாரத்துக்கு பல்லாண்டு பாடினாலே போதுமே, நம்முடைய ஜென்மம் சாதனை அடைந்து விடுமே. நாம் எல்லோரும் அந்த திருக்கச்சி நம்பிகளுடைய பொன்னடி போற்றுவோம்.